ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானை விட இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு டீமாக வளர்ந்துருக்கீங்க. இதை விட ஒரு பெருமை வேறு என்ன வேணும்? ஸோ இன்னமும் உங்களால் முடியும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. நாங்களே கிட்டத்தட்ட பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம். ஸோ எங்களாலே முடியலை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளவோ டெவலப் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க ரஷித் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரஷித் கானுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ரஷித் கான் தலைமையில் இந்த டூர்னமெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் செமையாக பர்ஃபார்ம் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா ரஷீத் டீமை செமையாக லீட் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு புறம் சவுத் ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எத்தனையோ முறை ஃபைனலு செமி அன்லக்கியால் பல டோர்னமெண்ட்டை இழந்திருக்காங்க. இன்னும் உலகக்கோப்பையை சவுத் ஆஃப்ரிக்காவால் வாங்க முடியலை. இந்த முறை எப்படியாச்சும் அந்த ஒரு கெட்ட பேரை தூக்கிடணும், கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலில் அப்படி எத்தா போய் சவுத் ஆஃப்ரிக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க கூட மோத போகிறது யார், இந்தியாவா இங்கிலாந்தா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி சூழலில் தான் விராட் கோலி ரஷீத் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் நல்லாவே ஆடிருக்கீங்க. ஜென்ரலாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா தான் விறுவிறுப்பாக போகும். இப்போ உங்கள் டீமுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன மேட்சை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க. நீங்கள் நல்லாவே டஃப் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் 8ல் வந்தீங்க, அடுத்து செமி வரைக்கும் வந்தீங்க, ஃபைனலில் வர முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேர்ல்டு கப்பு நாக் அவுட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணுற சின்ன தப்பு கூட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதனால் இழந்ததை தோத்ததை நினச்சிட்டு இருக்காதீங்க. மூவ் ஆன் பண்ணி வாங்க. அடுத்த டூர்னமெண்ட்டில் இதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து T20 கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. T20 மட்டும் இல்லாமல் ODI டெஸ்ட் அப்படின்னு எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் ஆகாதீங்க, திரும்ப கம்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரஷீத் கிட்ட பேசியிருக்காரு. நன்றி.